இன்றைக்கி ஒரு அழகான விஷயத்தை என்னோட செஷனில் ஷேர் பண்ணேன். அதே விஷயத்தை தான் இங்கே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறத ஒரு வேர்டிங்ஸாக நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த வேர்டிங். ஸோ நடக்கிற எந்த விஷயமுமே நம்ம கையில் இல்லை, பட் அதை கடந்து போகிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு இருந்தது. இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், நடக்கும் அனைத்து விஷயங்களும் நம் கைகளில் இல்லை, ஆனால் அதை கடந்து போவது நம் கைகளில் தான் உள்ளது அப்படிங்கிறது அது கேட்கும் பொழுதே ரொம்ப இதமாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ நிச்சயமாக எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. இதை ரெண்டை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கான்னு பாருங்கள். ஒன்ஸ் அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து மேனேஜ் பண்ணலாம், சரி பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம். உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற எண்ணமே வராமல் இருக்கலாம், வர விடாமல் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்கள் ஹாப்பினஸ் வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம பண்ணும் பொழுது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக க்ராஸ் பண்ணி போகிறப்ப அந்த வர்ற கன்ஃபியூஷன்ஸை, மனசோர்வு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது சோதனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கிறோம், எல்லாருமே வாழ்க்கையில் வந்து ஹாப்பியாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே கிடைச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி கடந்து போகிறோம் அப்படிங்கிறதுல நம்மளோட டிஃப்ரென்ஸை காமிக்க முடியும். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியாது. இது நம்ம எல்லாருமே சொல்கிறது தான். சில நேரம் சொல்லுவாங்க, நைட் படுப்பாங்க, காலைல எந்திரிக்கிறாங்களானே தெரியல அப்படிம்பாங்க. டு பி வெரி ஃப்ரேங்க், அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். காலைல எந்திரிக்கிறதுக்கே, காலைல எந்திரிச்சோடனே நீங்கள் உங்களோட கிராட்டிடியூடை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, பெட்லேருந்து எந்திரிச்சோம்மா, அப்பா தேங்க்யூ யூனிவர்ஸ், நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா உலகத்தில் நிறையா பேர் வந்து நைட்டு படுக்கிறவங்க காலைல எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, தூக்கத்திலே உயிர் போயிடுது. ஸோ நமக்கு அந்த உயிர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம மனசை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போனோம் அப்படின்னா நடக்கிற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் சரி அதை கடந்து போகிறது ரொம்ப பாசிட்டிவாக போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.